யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது 1977ஆம் ஆண்டில் வெளிவந்த கலர் படங்களின் நிலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். மொத்தம் அந்த ஆண்டில் 63 படங்கள் வெளிவந்தாலும் கலர் படங்கள் 16 படங்கள் தான் வந்தது. 16இல் மக்கள் திலகத்திற்கு 3 படங்கள், நவரத்னம், இன்று போல் என்றும் வாழ்க மற்றும் மீனவ நண்பன். இந்த 3 கலர் படங்களும் 1977இல் வெளிவந்தது. இதில் இன்று போல் என்றும் வாழ்க மற்றும் மீனவ நண்பன் இந்த 2 படங்களும் 100 நாட்களை தாண்டி ஓடியது. அந்த ஆண்டின் அதிக வசூல் பெற்ற படமாக திகழ்ந்தது மீனவ நண்பன். அடுத்தது இன்று போல் என்றும் வாழ்க. இதற்கு அடுத்தாற்போல் நான் பார்க்க போனால் ஐயனுக்கு மொத்தம் 5 படங்கள். அவன் ஒரு சரித்திரம், இளைய தலைமுறை, அப்புறம் தீபம், இளைய தலைமுறை, தீபம், அண்ணன் ஒரு கோயில், நாம் பிறந்த மண் ஆகிய 5 படங்கள். 5 படங்களில் இளைய தலைமுறையும் நாம் பிறந்த மண்ணும் தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கிலும் 50 நாள் கூட ஓடவில்லை என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று தான். அதிலும் நாம் பிறந்த மண் ஒரு வாரம்தான், சின்ன ஒரு வாரத்துக்கு மேலே ஓடலை. தீபம் அவங்க சொந்த தேட்டரில் போட்டு 100 நாள் ஓட்டினாங்க. அண்ணன் ஒரு கையில் ஒரு 8-9 தேட்டரில் ஓட்டினாங்க. மற்றபடி முதல் படம் அது என்ன படம், ஜனவரி 26 வந்த படம், சிவாஜி கணேசனுக்கு வந்து அவன் ஒரு சரித்திரம். அவன் ஒரு சரித்திரம் வந்து 50 நாள் கூட முதல்ல ரிலீஸ் ஆன தேட்டரில் எதுலேயுமே ஓடலை. அப்புறம் பார்த்திங்கன்னா 16 வயது நிலை, மற்ற படங்களை பார்க்கும்போது 16 வயது நிலை, கிருஷ்ணலீலா மற்றும் பட்டினப்பிரவேசம், ஆட்டுக்கார அலமேலு, இது போன்ற படங்கள் ஒரு 8 படங்கள் வந்தது. பட்டினப்பிரவேசம், ஆட்டுக்கார அலமேலு, சொர்க்கம் நரகம், அன்று சிந்திய ரத்தம், இது போன்ற 8 படங்கள் வந்தது. 8 படங்களுமே பெரிய வெற்றியை ஒன்றும் பெறவில்லை. சக்கரவர்த்தி ஜெய்சங்கர் நடித்த சக்கரவர்த்தியும் 1977இல் வந்த படங்கள் தான். பெரிதாக ஒன்றும் போகவில்லை. அவற்றில் நன்றாக கிட் அடித்தது வந்து அன்று சிந்திய ரத்தம். அது வழக்கம் போல் கர்ணனோட படம். அது வந்து கொஞ்சம் எல்லா ஊர்களையும் 2 வாரம் 3 வாரம் ஈஸியாக ஓடிட்டு கலர் படம் வந்து. அப்புறம் வந்து ஆளுக்கு ஒரு ஆசை, முத்துராமன் ஜெயசித்ரா நடித்த படம். படம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனாலும் படம் வந்து ஓடலை, சுமாராக ஓடிச்சு, அவ்வளோ ஒன்றும் விசேஷமாக ஓடலை. இதில் மிகவும் நன்றாக ஓடிய படம் என்று பார்த்தால் ஆட்டுக்கார அலமேலு நிறைய ஊர்களில் வெள்ளி விழா ஓடிச்சு. அப்புறம் 16 பதினேழையும் வெள்ளி விழா ஓடிச்சு. ஆனால் வசூலில் வந்து முன்னணி பெற்ற படம் ஃபஸ்ட்டு வந்து மீனவ நண்பன், 2வது வந்து இன்று போல் என்றும் வாழ்க. மீனவ நண்பன்லாம் மெட்ராஸில் வந்து கிட்டத்தட்ட 16 லட்சத்தை தாண்டி 17 லட்சம் வரைக்கும் வந்துச்சு. அதாவது ரிக்ஷாக்காரன் வசூலையும் தாண்டி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து இன்று போல் என்று வாழ்கையும் நல்ல வசூல். தேவி பேரடைஸில் 8 லட்சத்தை தாண்டிச்சு 2 படமும். தேவி பேரடைஸில் ஒரு ரெக்கார்ட் பிரேக் வச்சுது. நவரத்னம் வந்து படம் வந்து சுமாராக ஓடின படம் தான், ஆனாலும் மதுரையில் வந்து நல்ல சாதனை செஞ்சுது. சென்னையில் 198 நாள் மொத்த ஓட்டங்கள் 9,07,000 வசூல். மதுரை தங்கத்தில் முதல் வார வசூலில் ஒரு ரெக்கார்டே வச்சுது, 83,000 சொச்ச ரூபா. வேறு எந்த படமுமே இவ்வளோ பெரிய வசூலை பெறவே இல்லை. அதுலேயும் மதுரை தங்கத்தில் 62 நாளில் பெற்ற வசூல் வந்து 3,34,000 3,34,000. அது ஒரு பெரிய ரெக்கார்டு. 62 நாளில் எந்த படமுமே, சிவாஜி கணேசன் படம் 300 படங்கள், எந்த படங்களுமே வரல, இந்த வசூலே வரல. பட்டிக்காடா பட்டணமா 75 நாள் வசூலே 3,59,000 தான் போட்டிருக்காங்க. 62 நாளில் ரொம்ப கம்மி, 3,10,000 அதுக்குள்ளே தான் இருக்கும். அதனால் அது வந்து ஒரு பெரிய எல்லா வசூலையும் தாண்டி நின்றது நவரத்னம். ஏபி நாகராஜன் தயாரித்த படங்களிலேயே 62 நாளில் அதிக வசூல் பெற்ற படம் இதுதான். இதற்கு அடுத்த தில்லானா மோகனாம்பாள் கூட 133 நாள் ஓடி தான் 3,47,000 வசூலாக பெற்றது. ஆனால் நவரத்னம் 62 நாள்லேயே 3,34,000 ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு நவரத்னம். ஆனால் யாரும் அந்த சிவாஜி கணேசன் நடிச்சிக்கலாம், அது ஒரு ஃபெயிலியர் படம் அப்படிம்பாங்க. அதான் சொல்கிறேன், எம்ஜிஆருடைய படம் ஃபெயிலியர் படம் என்று சொல்லக்கூடிய படங்கள் வந்து மற்ற படங்களை காட்டிலும் அதிக வசூலாக இருக்கும்.
மற்ற வெற்றி படங்களை காட்டிலும் அதிக வசூலாக இருக்கும். அது வந்து எப்போவுமே உள்ளதான். அதாவது யானை படுத்தா குதிரை மட்டம்பாங்க. அந்த மாதிரி படம் வந்து சுமாராக இருந்தாலும் அது வசூல் வந்து மிகவும் அதிகமாக இருக்கும் என்பது நாம் அறிந்த ஒன்று தான். இன்று போல் என்று வாழ்க்கை திருச்சி பேலஸில் தொடர்ந்து 101 ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. 101 ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. ஆக வசூல்லையும் பாருங்கள், ஒன்று ஆட்டுக்கார அலமேல் வசூல் எல்லா வசூலையும் தாண்டி வந்துச்சு. மீனவன் நண்பன் வசூல், ஆட்டுக்கார அலமேல் மற்றும் பல படங்களின் வசூல். தீபம் வசூலையும் தீபம் வந்து நம்ம சாந்தி கிரவுண்ட் புவனேஸ்வரி தான், வழக்கமான தேட்டர் தான். சென்னை தேவைப்படத்தில் 8,23,000 இன்று போல் என்று வாழ்க 100 நாள் வசூல், 101 நாள் வசூல். சென்னையில் வந்து மொத்த வசூலே நிறைய வந்துச்சு. மதுரை சென்ட்ரல்லையும் 100 நாள் தாண்டிச்சு, 15 லட்சத்தை தாண்டி வந்துச்சு. இன்று போல் என்று வாழ்க 101 நாள் மதுரை சென்ட்ரலில் ஓடி சாதனை படிச்சது. ஆக அடுத்தது மீனவ நண்பன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுவும் சிறப்பான வசூல் தான். இன்று போல் என்று வாழ்க நெல்லை சென்ட்ரலில் 77 நாள் ஓடிச்சு, 1.5 லட்சத்துக்கு மேலே வசூல் வந்துச்சு நெல்லை சென்ட்ரலில். ஆனால் துல்லியமான வசூல் நமக்கு கிடைக்கல. ஆனால் குறைந்தபட்சம் 1.5 லட்சத்தை தாண்டி வந்தது. அதேபோல் மதுரை சென்ட்ரலில் ஓடிய நாட்கள் 105, அங்கேயும் நமக்கு வசூல் விவரங்கள் கிடைக்கல. 105 நாள் ஓடிச்சு மதுரை சென்ட்ரலில். இன்று போல் என்றும் வாழ்க. அடுத்தது மீனவ நண்பன் எடுத்துக்கிட்டால், மீனவ நண்பனும் ஒரு நல்ல வசூல் பெற்ற படம் தான். நல்ல அந்த ஆண்டின் அதிக வசூல் பெற்ற படம். மூளை முடுக்க சின்ன சின்ன ஊர்கள் எல்லாத்துலேயுமே ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு மீனவ நண்பன். தூத்துக்குடியிலையுமே 50 நாள் சிறப்பாக ஓடிச்சு. 51 நாள் வசூலே 1,35,000. கிட்டத்தட்ட நம்ம உரிமை குரலுக்கு அடுத்தது. உரிமை குரல் வந்து 68 நாள் வசூல் 1,68,000. இது 51 நாள் வசூல் 1,35,000. உரிமை குரலை அடுத்து அதிக வசூல் பெற்ற படமாக இருக்குது. மீனவ நண்பன் சென்னை தேவி பேரடைஸில் 8,26,000. இன்று போல் என்றும் வாழ்க்கையை காட்டிலும் கொஞ்சம் கூடுதல், 8,26,000 வசூலாக பெற்றது. அப்புறம் பார்த்திங்கன்னா மெட்ராஸில் ஓடி முடிய மொத்த வசூல் 17,76,000. ரிக்ஷாக்காரன் 16,84, இது 17,76. நல்ல அதிகபட்சமான வசூலை பெற்ற படம் மீனவ நண்பன். அப்புறம் பார்த்திங்கன்னா மதுரையிலையும் நல்ல வசூல், மதுரையிலையும் அது நல்ல வசூலை பெற்றது. மதுரை சிந்தாமணியில் 117 நாள் ஓடி 4,46,814 ரூபா 11 பைசா வசூலாக பெற்றது. அதே மாதிரி நெல்லை சென்ட்ரலில் 79 நாள் ஓடி 1.5 லட்சத்தை தாண்டிச்சு. இதுக்கும் துல்லியமான வசூல் நமக்கு கிடைக்கல. கிடைச்சா நம்ம சொல்லியிருப்போம், ஆனால் கிடைக்கல. அடுத்தது பார்த்திங்கன்னா சேலம் அப்சராவில் 103 நாள் ஓடிச்சு. ஆக மீனவ நண்பன் 4 சென்டரில் 100 நாள் ஓடிச்சு. 4 சென்டரில் 100 நாள் ஓடி நல்லதொரு வெற்றியை பெற்ற படம் மீனவ நண்பன். சென்னை அகஸ்தியாவில் மட்டும் 88 நாள்லேயே 4,05,000. 100 நாள் ஓடினா கூட 3 லட்சம் வராத படங்கள் நிறையா இருக்குது, 2 லட்சம் வராத படங்கள் இருக்குது. ஆனால் இது அகஸ்தியாவில் 88 நாளில் 4,05,000 வசூலாக பெற்று ஒரு சாதனையை செஞ்சது. இப்படி எல்லா ஊர்களிலுமே நல்ல வசூலை பெற்ற படம். தூத்துக்குடியில் 52 நாளில் 1,35,000. தூத்துக்குடிலையும் நல்ல வசூல் 52 நாள். மீனவ நண்பன் அங்கே வந்து கடற்கரை பகுதியினால் மீனவ நண்பன், படகோட்டி போன்ற படங்கள் எப்போ போட்டாலும் ஓடும். அங்கே இலங்கையில் 2 தேட்டரில் 100 நாள், இலங்கை ஸ்ரீதர் மனோகரா 100 நாள் ஓடிச்சு. ஆக மக்கள் திலகத்துக்கு கடைசியாக 100 நாள் ஓடிய படம் என்று சொன்னால் அது மீனவ நண்பன் தான். சேலம் அப்சராவில் 103 நாள் வசூல் 3,03,000. 3,03,000. அடுத்தா போல் கணேசன் படத்தை பார்த்தா அவன் ஒரு சரித்திரம் வந்து 50 நாள் விளம்பரம் கொடுத்தாங்க. ஆனால் அது ஒரிஜினல் தேட்டர் கிடையாது. எதுலேயுமே எல்லாமே செகண்ட் தேட்டர். அதாவது ஒரிஜினல் தேட்டர்லேருந்து மாற்றின தேட்டர். ஒரிஜினல் தேட்டருக்கு தான் கணக்கு. சென்னை பைலட், கிருஷ்ணா, அசோக், நூர்ஜஹானில் தான் ரிலீஸ் ஆச்சு. மொத்தமே 78 நாள் தான் ஓடிச்சு. இது வரைக்கும் மிகவும் குறைந்த ஓடின கலர் படம்னா அது அவன் ஒரு சரித்திரத்தை தான் சொல்ல முடியும். பைலட்டில் வெறும் 22 நாள், கிருஷ்ணாவில் 21 நாள், அசோக்கில் 14 நாள், நூர்ஜஹானில் 21 நாள். இதுதான் அவன் ஒரு சரித்திரம். தீபம் வந்து 100 நாள் ஓடிச்சு. 100 நாள் சாந்தி கிரவுண்ட் புவனேஸ்வரி. அதே மாதிரி அண்ணனூர் கோயில் அவருடைய சொந்த படம், அதுவும் சாந்தி கிரவுண்ட் புவனேஸ்வரி. ஆனால் எந்த படமுமே மீனவ நண்பன் வசூலை எட்டி பிடிக்க முடியவில்லை. இளைய தலைமுறை இது வந்து இந்த படம் வந்து
ரிலீஸ் ஆனதான் தெரியும். மதுரையில் முதல் வாரத்தில் கொஞ்சம் நல்ல கலெக்ஷன் வந்துச்சு, அதோட சரி. நாம் பிறந்த மண் வந்து இந்த படம் போய் பார்த்தேன். பார்த்துட்டு என்னத்த சொல்ல, உடனே எந்திரிச்சு பாதியிலே ஓடி வந்துட்டோம். அந்த அளவுக்கு மோசமான படம். ஆட்டுக்கார அலமேலு தேவருக்கு ஒரு மகத்தான வெற்றி படம். மகத்தான வெற்றி படம்னா பல இடங்களில் ஆடுகளெல்லாம் கொண்டு நிப்பாட்டி வச்சுருந்தார் தியேட்டரில். அது மாதிரி 16 வயதினிலே எதிர்பாராத ஒரு ஹிட்டு, ஒரு புது ட்ரெண்டே உருவாக்குச்சு. சரி நேயர்களே, நாம் 77 படத்தை பற்றி பார்த்து விட்டோம். சொர்க்க நரகம்லாம் அவ்வளோ சரியாக போகலை. தேவர் ஃபிலிம்ஸ், தண்டாதமணி ஃபிலிம்ஸ் படம் ரொம்ப எதிர்பார்த்த படம், ஆனால் ஓடலை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.